ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எப்படி இருக்குது. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th ஆர்ட்ஸுக்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ காமர்ஸோட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன் வேர்ட்ஸ் ப்ளஸ் வந்து ஆன்சர் கீஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம் தெளிவாக. உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்தோட கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து வேணும், இல்லை ஆன்சர் கீ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ ஒன் வேர்ட்ஸோட ஆன்சர்ஸ் வந்து பார்த்தலாம். 20 ஒன் வேர்ட்ஸோட ஆன்சர்ஸ், அதாவது ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் காமர்ஸோட தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்குறோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பகிர்வு. செகண்ட் ஒன்று இருக்கிற ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது குறியிலக்கு மேலாண்மை MBO. தேர்ட் ஒன்று இருக்கிற ஆன்சர் வந்து உடனடியாக. அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன்று இருக்கிற ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அனைத்தும். ஃபிஃப்த் ஒன்று இருக்கிற ஆன்சர் வந்து தனது சொந்த நடவடிக்கைகளுக்காக. இதில் தான் ஆன்சர்ஸ் வந்து தவறுதலாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதை மற்ற பசங்க என்னாச்சும் தெரிஞ்சுக்கட்டும். சிக்ஸ்த் ஒன்று இருக்கிற ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 1996. செவன்த் ஒன்று இருக்கிற ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சரியா, வலை. சரியா? அதுக்கப்புறம் எயித் ஒன்று இருக்கிற ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு. நைன்த் ஒன்று இருக்கிற ஆன்சர் வந்து தற்சார்பு உற்பத்தி. டென்த் ஒன்று இருக்கிற ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1/4/1986. 11th ஒன்று இருக்கிற ஆன்சர் வந்து அதாவது இந்திய உச்சநீதிமன்றத்தின் சேவையில் இருக்கும் அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதி. அதுக்கப்புறம் 12வது கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்த முடியாது. 13வது கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1991. 14th ஒன்று இருக்கிற ஆன்சர் வந்து 3 மாதங்கள். 15th ஒன்று இருக்கிற ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இடர் வெறுப்பது. 16th ஒன்று இருக்கிற ஆன்சர் வந்து இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம். 17th ஒன்று இருக்கிற ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உரிமை பங்குகள். 18th ஒன்று இருக்கிற ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு சொல்யூஷனுக்கு வந்து 4th ஆப்ஷன், செகண்ட் சொல்யூஷன் 3rd ஆப்ஷன், தேர்ட் சொல்யூஷனுக்கு 2nd ஆப்ஷன், 4th சொல்யூஷனுக்கு 1st ஆப்ஷன். 19th ஒன்று இருக்கிற ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 20வது ஒன்று இருக்கிற ஆன்சர் வந்து கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. அதுக்கப்புறம் நேற்றுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நிறையா அப்லோட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நிறையா அப்லோட் பண்ணியிருந்தோம். 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரொம்பவே சந்தோஷம். சரியா? நீங்கள் நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த எக்ஸாமுக்காக நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நம்ம கொடுக்க போகிறோம். சரியா? அதனால் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும் போதுமானது. கண்டிப்பாக நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எடுத்து யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.